ஹாய்ங்க. நேத்து உளுந்து களிக்கான மாவுக்கு வந்து எல்லாம் வறுத்து எடுத்து வச்சிருந்தேங்க. நேத்தே வந்து இந்த சத்து மாவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நெனச்சேங்க. ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால கிச்சனுக்குள்ள ரொம்ப நேரம் நின்னு வறுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த சத்து மாவு வறுக்கிறத வந்து அடுத்த நாள் வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த சத்து மாவு எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு வீடியோவா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கான லிங்க்கும் நான் குடுக்குறேங்க. அப்போ வறுக்கும்போதுங்க ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து போட்டிருந்தேன். இந்த தடவ வந்து வறுக்கும்போது ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டு வறுத்துருந்தேங்க. இது என்னென்ன அளவுகள் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ல குடுக்குறேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுக்கான எல்லா அளவுகளையுமேங்க ஒரு கப் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர்ல வந்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருளுமே வந்து ஒவ்வொரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சத்து மாவு மட்டும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேங்க, மல்டிபிளான மெனு வந்து நம்ம இந்த ஒரு சத்து மாவு வச்சு பண்ண முடியுங்க. கஞ்சி வச்சு குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பண்ணோம் அப்படின்னா, அது இன்னும் சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம நல்லா வந்து உதிர்த்து விட்டு புட்டு மாரியும் பண்ணலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில சேர்க்கிற பாதாம், பிஸ்தா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கவங்க விருப்பத்துக்கு உள்ளானது தாங்க. கொஞ்சம் கூட்டி, குறைச்சி பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா கூட தவிர்க்கவும் செஞ்சிரலாங்க. நீங்க வறுக்கும்போது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்கங்க. இதுக்கான எல்லா பொருட்களையுமேங்க நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி நல்லா வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சிருந்தேங்க. கோதும மாவு தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிங்க, கோதுமையும் நல்லா கழுவி வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சிருந்தேங்க. அடுத்த சம்படத்துலேங்க வெள்ளை சோளம் இருக்கு. இதுவும் வந்து கழுவி வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சிருந்தேன். இந்த வெள்ளை சோளத்த வச்சுங்க, நம்ம வந்து பிஸ்கெட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க. நட்ஸ் அதுக்கப்புறமா சீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மில்லட் பேஸ் குக்கி வந்து பண்ணுவோங்க. அடுத்து இல்லனா அதுக்கு அடுத்த ஷார்ட்ஸில பண்ணலாங்க. அடுத்த சம்பளத்துலேயுங்க நான் 1 கிலோ அளவுக்கு வந்து கோதுமைய வந்து கழுவி காய போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து எதுக்காகன்னா, ரவா பதத்தில வந்து இடிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க. ரவைக்கு ஒரு எக்ஸ்பைரி குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது என்னதான் பத்திரமா வச்சிருந்தாலுமே வந்து செல்லு பிடிச்சிருது இல்லைங்களா? இந்த மாரி ரவா பதத்தில இடிச்சு தருவாங்களான்னு தெரிலங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ணதும் இல்ல. இருந்தாலும் வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். நேத்து உளுந்து களிக்கு வந்து வறுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுவும் அரைச்சிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். நான் அரைச்சிட்டு வந்துரலான்னு தாங்க போயிருந்தேன். ஆனா, அந்த மில்ல வந்து பவர் கட் அப்படின்னு சொன்னதுனால, அப்படியே எடுத்துட்டு திரும்பி வந்துட்டேங்க. நாளைக்கு நான் அரைச்சுட்டு வேற ஒரு ஷார்ட்ஸில காட்டுறேங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில பார்க்கலாங்க.